ஒரு ஜென் ஆசானிடம் 2 சீடர்கள் இருந்தார்கள். ஒருவர் எப்போதும் வேகமாக செயல்படுவார். மற்றொருவர் மிகவும் அமைதியாகவும் மெதுவாகவும் இருப்பார். ஒருநாள் ஆசான் இருவரையும் அழைத்து, காட்டுக்குள் சென்று மிக அழகான மலரை கொண்டு வாருங்கள். ஆனால் ஒரு விதி, திரும்பி பார்க்கக்கூடாது என்றார். இருவரும் பயணம் தொடங்கினர். முதல் சீடன் வழியிலேயே ஒரு அழகான மலரை பார்த்தான். இதற்கும் அழகானது அடுத்ததாக இருக்கும் என்று நினைத்து முன்னே சென்றான். அடுத்த மலரும் இன்னும் சிறப்பாக தோன்றியது. அதையும் விட நல்லது கிடைக்கும் என தொடர்ந்து நடந்தான். இறுதியில் பாதை முடிந்தது. ஆனால் அவன் கையில் ஒரு மலரும் இல்லை. இரண்டாவது சீடன் மெதுவாக நடந்தான். ஒரு சாதாரணமான ஆனால் மனதை கவரும் மலரை பார்த்தாள். அதை புன்னகையுடன் பறித்து எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தாள். ஆசான் இருவரையும் பார்த்து கேட்டார், நீ ஏன் மலர் கொண்டு வரவில்லை? முதல் சீடன் தலை குனிந்து சொன்னான், இதற்கும் சிறந்தது கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆசான் மெதுவாக சிரித்தார். வாழ்க்கையிலும் பலர் இப்படித்தான், இருப்பதை ரசிக்காமல் இன்னும் சிறந்ததை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இறுதியில் கையில் எதுவும் இல்லாமல் போய்விடும். கதையின் நீதி எப்போதும், இன்னும் சிறந்ததை தேடி ஓடிக்கொண்டிருப்பவன் கையில் இருக்கும் சந்தோஷத்தையும் இழந்து விடுவான். இருப்பதை மதிக்கத் தெரிந்தவனே உண்மையான சந்தோஷத்தை அடைவான்.